சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் வாருங்களே.
பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நாம் கேட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் பிறக்க போவதை முன்னறிவித்த வேதம் கிறிஸ்தவர்களுடைய கையில் இருக்கிற வேதம். அவர் பிறந்ததுக்கு அப்புறமா இயேசுன்னு ஒருத்தர் பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லல. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டு அவர் தமது ஜனங்களுடைய பாவத்திற்காக இந்த பூமியிலே வந்தார். பாவத்தை மன்னிப்பதற்காக இந்த பூமியிலே அவர் வந்து பிறந்தார். அவர் பிறந்த ஊர் பெத்லகேம் என்கிறதான ஒரு சிறிய கிராமத்தை அவர் தெரிந்து கொண்டார். அந்த கிராமத்துல எல்லாருமே, அந்த கிராமம் என்றாலே ஒரு சின்ன கிராமம், யாராலும் அறியப்படாத கிராமம். அந்த கிராமத்தை தேவன் தெரிந்து கொண்டு அந்த கிராமத்துல அவர் பிறந்தார். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? வந்ததோடைய நோக்கம் என்னவென்றால், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை நல்ல ஒரு வாழ்க்கை தர வேண்டும் என்று. தமது ஜனம் என்றால் யாரு? கிறிஸ்தவங்க மட்டும்தான் அவருடைய ஜனமா? இல்ல இல்ல இல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் மனிதர்களையும் படைத்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவங்க மட்டும் அவருக்கு கிறிஸ்தவங்க கிடையாது. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் தான். அவருடைய பிள்ளைகள் ஆதாம் ஏவாள் செய்த தவறின் மூலமாய் அவர்களுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லாம போயிடுச்சு. அப்பா பிள்ளை என்கிறதான உறவு இல்லாம போயிடுச்சு. அத பிரிச்சது எதுனா பாவம். அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கணும், தன்னோடு கூட திருப்பியும் செல்ல பிள்ளையா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்மை போல் மனிதனாக பிறந்து நம்மை போல அவர் எல்லாராலும் காணப்பட்டு இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர் பெயரில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவருடைய இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர் சுத்தமாக்குவார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அவரை நோக்கி யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட இயேசுவின் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க அப்படின்னு கேட்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவர்களை ரட்சிப்பார். மன்னிப்பு மட்டும்தானா? பாவத்தை மட்டும்தான் இயேசு மன்னிப்பாரா என்று கேட்டால் அது மாத்திரம் கிடையாது. இன்னும் இயேசு கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நிறையாக்கு இருக்குது. என்னென்ன என்றால் சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, கண்ணீர்லேருந்து ஒரு விடுதலை இருக்கிறது. ஐயோ என் கணவர் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, என் மனைவி கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, பெத்த பிள்ளைகள் கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறதா? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையே அவர் புரிந்து நடத்துவார். அவர் உங்களை நடத்தினார்னா ரொம்ப சாஃப்டா நடத்துவார் அவரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே விசுவாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரலோகத்துக்கு வழி. ஒருத்தர் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ரட்சிப்பை இலவசமாக தருகிறார். சாபத்திலிருந்து விடுதலை அவர் இலவசமாக தருகிறார். நோயிலிருந்து விடுதலை அவர் இலவசமாக தருகிறார். சந்தோஷத்தை அவர் இலவசமாக தருகிறார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோது கூலி கேட்டதே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தந்து அவர் உங்களுக்கு பாவத்தை மன்னித்து அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். மேரி கிறிஸ்துமஸ். ஐயோ
ஜெப்பின்ட்ட போறியா ஏற்கும் என் கை வலிக்கா சாமி கை துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உன் பேச்சு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், என்றே நீ காப்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், என்றே நீ காப்பாய். கலங்கினே காத்தாய், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். வராது வராது பாட்டு கட்டி டான்ஸ் டான்ஸ் ஆடு தனியான நல்லா இருக்கும் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். மனமட இதயம் தேற்றுவார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். மறுபட்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணை தொடக்கிறார், கண்ணை தொடக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் நேசா கைவிட மாட்டார், உன் நேசா கைவிட மாட்டார். ஞானிக்கு மேலாக சோதிக்கப்படார், ஒரு நாளும் விட மாட்டார். ஞானிக்கு மேலாக சோதிக்கப்படார், ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார்.